அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் நேற்று வந்து குமுதம் அந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கக்குள்ள 3 வீடியோக்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு அவங்களோட சேனல்ல போட்டிருக்காங்க. அதில் எல்லாமே வந்து மக்கள் மனதில் இருந்த கேள்விகள், அதை மக்களின் குரலாக அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய பதில்கள் எல்லாமே வந்திருக்கு. சிறப்பு. இதில் வந்து முக்கியமாக நம்ம சிஎம் விஜய் சார் அவர்கள் காங்கிரஸோட இணைந்ததை பற்றி அதை வைத்து பல பேர் வந்து ஒரு பக்கம் விஜய் சார் அவர்களையும் இன்னொரு பக்கம் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களையும் அதாவது மக்களிடம் வெறுப்பை இவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு நிறைய விடயம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதற்கும் வந்து அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் தரமான ஒரு பதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் 100% உண்மை. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப தமிழக வெற்றி கழகம் அது வந்து யாழ்ப்பாணத்துல உருவானா நான் வந்து சேருவேன் அப்படின்ற ரீதியில் எனக்கு அந்த அரசியலை பத்தி எனக்கு தெரியாது. சரி, அப்ப ஆனா இந்த ஒரு டோக்கன் இருக்குல்ல, இப்ப யாழ்ப்பாணத்திலையும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒண்ணு உருவாச்சுது அப்படின்னா ஸோ என்ன மாதிரி ரிசல்ட் அப்படின்ற அந்த மக்களோட கருத்து. இப்ப நமக்கு அரசியல் தெரியாட்டியும் மக்களை நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதனாலதான் இதுவரைக்கும் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் 9 சீசன் தமிழ்ல நடந்திருக்கு. அந்த 9 சீசன்லையுமே நான் வந்து 7 சீசன் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த 7லையுமே நான் முதல் நாள் யாரை வின்னர்னு சொன்னனோ அவங்க தான் 100வது நாள் வின் பண்ணியிருக்காங்க. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணனோ அவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அப்ப என்ன மாதிரி இது வரைக்குமே 100% சக்சஸா எந்த ரிவ்யூருமே இல்லை. தமிழ்ல பெரிய சினிமால இருக்கிறவங்கல இருந்து பல பேர் வந்து இந்த பிக் பாஸ் ரிவ்யூ பண்றாங்க. பட் யாருமே இப்படி பண்ணதில்லை. நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் டே ஒருத்தங்களை பார்த்து சொல்றேனோ அவங்க தான் 100வது நாள் டைட்டில் அடிச்சிருக்காங்க. பிகாஸ் நான் வந்து ஒருத்தரோட நடவடிக்கைகள், செயற்பாடுகள், இப்போ அவங்க இன்ட்ரோ கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு போடுற ப்ரோமோக்கள், அவங்களுடைய பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்குள்ள ஓகே இவங்களுக்கு மக்கள் கை கொடுப்பாங்களா, மக்களோட பல்ஸ் அறிந்து இவங்களால செயற்பட முடியுமா, இவங்க பண்ற விடயங்கள் பிக் பாஸ்ன்றது 24 மணி நேரம் ரியாலிட்டி ஷோ. அப்ப அதை வந்து பார்க்கக்குள்ள மக்களோட இவங்களால கனெக்ட் ஆக முடியுமா, மக்களோட அன்பை பிடிக்க முடியுமா அப்படின்றது நம்ம வந்து உணர்ந்து முதல் நாளே நம்ம சொல்லிடுவோம் இவன் தான்டா டைட்டில் வின்னர் அப்படின்னு. நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், இவங்க வின் பண்ணாட்டா நான் என்னோட சேனலை டிலீட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு அரசியல் தெரியாட்டியும் மக்களோட அந்த பல்ஸ் தெரியுமில்ல, அந்த ரீதியில நம்ம அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் இப்போ டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து யாழ்ப்பாணத்துல உருவானா அதே பேர்ல வந்தா அப்படின்னு அதை பற்றி என்னுடைய கருத்து. சரிங்களா? இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்கோ, சொல்லுங்கோ. முக்கியமான இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த சுடுவேன் அப்படின்னு வந்து நான் ஏன் சொன்னேன் அப்படின்ற அந்த காரணம் 100% உண்மை. மக்கள் அவரை நேசிப்பவர்களுக்கு, யதார்த்தம் தெரிந்தவர்களுக்கு, உண்மை தெரிஞ்சவங்களுக்கு அவர் ஏன் பேசினார், அவருடைய வழி எப்படி இருக்கும். ஒரு பித்தலாட்டக்காரன் சீமான் அப்படின்ற ஒருத்தங்க வந்து பண்றது பித்தலாட்டத்தனம், பயங்கரமா மக்களை ஏமாத்துறாரு. அப்ப பாக்குற ஒரு தூர இருக்கிற மக்களுக்கே ஒரு கோபம் வரைக்குள்ள சீமான் அவர்கள் மீது. அப்ப எல்லா வழிகளையும் அனுபவித்தவங்க அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும். அதை தாண்டி எல்லாத்தையும் ஆரம்பித்தது சீமானவர்களும் சாட்டை அவர்களும். அவ்வளவு தூரம் நாக்குல நரம்பு இல்லாம பேசிக்கொண்டிருந்தாங்க. அதுல முக்கியமா அந்த நாள் அதுவும் புலம்பெயர்ந்த உறவுகள் ஒரு நிகழ்வுக்கு கொடுத்த காசுல அந்த இடத்துல சீமானோட கொடூர முகம் வெளியில வந்துச்சு. அங்க பாவித்த படங்கள் என்ன, அந்த நிகழ்வு யாருக்கான நிகழ்வு, அது யாரோட காசுல நடக்குது, அந்த நிகழ்வு மட்டுமில்ல சீமான் நடத்தின எல்லா நிகழ்வுமே சீமானோட காசு இல்ல, புலம்பெயர்ந்த உறவுகளோட காசு. சரியா? அவர் சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து போற காரு எல்லாமே புலம்பெயர்ந்த உறவுகள் தயவுதான். சரியா? அப்ப அப்படி அவருக்கு அந்த நிகழ்வுக்கு அப்படி இருக்கக்குள்ள அங்க அவர் பேசின வார்த்தைகள் என்ன, அவர் வந்து எதையோ பேசுறதை விட்டுட்டு ஒரு பக்கம் சிஎம் விஜயன் அவர்களையும் இன்னொரு பக்கம் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களையுமே நாக்குல நரம்பு இல்லாம பொய்யா சொல்லி கொண்டிருக்காரு. அடுத்தது சீமான் தான் முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னாரு, நீ வந்து ஒரு 60 நாட்களுக்கு முதல் வந்திருந்தா நீ வந்து போயிருக்க மாட்ட அப்படின்றதுல ஒரு ரவுடி மாதிரி பேசுனது சீமானவர்கள். அப்ப அதற்கு வந்து யாரா இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் இப்படியான பதில் தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் மக்கள் வந்து அர்ஜுனா ராமநாதன் சார் பக்கம் நிற்க காரணம். அவர் பக்கம் உண்மை இருக்கு, வழிகள் இருக்கு, உணர்வுகள் இருக்கு.
அப்ப அவர் இங்க அவர் தான் ஹீரோ, வில்லன் வந்து சீமானவர்கள். அப்ப அந்த விடயத்துல கூட அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மக்களோட கருத்தை உண்மையா வந்து சொன்னாரு. ஓகே சரி, ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் விடயம். பொதுவா இது வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் ஒன்றை மாறாதுதான். ஆனா அந்த மாற்றம் என்னத்துக்கான மாற்றம் அப்படி என்பதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அது மக்களுக்கான மாற்றமா இல்ல தங்களுக்கான மாற்றமா அப்படி என்பதான். அப்ப அந்த ரீதியில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, கேள்வி கேட்டவங்க சொன்னாங்க, இப்ப விஜய் அவர்கள் காங்கிரஸோட சேர்ந்திருக்காங்க, நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னுக்குள்ள சிம்பிளா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் உண்மையா சொன்னாங்க. இப்போ விஜய் அவர்கள் சேர்ந்துட்டு யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும் இல்ல. ஏன்னா இது அரசியல்ல காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்வாங்க. அப்ப நம்ம அந்த டைமை சரியா பாதிக்கணும். அப்ப இங்க ஒரு சான்ஸ். அப்பதான் விஜய் அவர்களை எதிர்க்கிற கூட்டம் நிறைய. அப்ப காங்கிரஸ் இப்ப ஒரு இதா இருக்கக்குள்ள ஓகே, அவங்க ஜாயின் பண்ணது பிரச்சனை இல்லை. ஆனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, என்னத்தை பண்றாங்க அப்படின்றதான் மேட்டர். மணிகண்ட மக்களை டாக்ஸ் வந்து குறைச்சிது, அதான் புஷ் பண்ணா. ஸோ ஓகே, சீமானண்ணா பத்தி பேசக்குள்ள எப்படி ஓகே சரி சரி. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப காங்கிரஸ் அப்படின்னுக்குள்ள இப்ப அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அது வந்து தமிழ் மக்களுக்கு, ஜாழ்ப்பாண மக்களுக்கு அது நல்லதா வருதா இல்ல கெட்டதா வருதான்னு அதை பார்த்துட்டு தானே நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்ப அதையும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க தமிழ் மக்களுக்கு கெட்டது பண்ணா கண்டிப்பா நான் எதிர்ப்பேன் அப்படின்னு. சரியா? இப்ப ஒரு விஷயம் நடக்காம நம்ம எதையுமே பண்ண முடியாதுல்ல. அப்ப இங்கதான் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய அந்த தூர நோக்கு பார்வை அகைன் வந்து பல மக்களோட விருப்பம் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை இப்போ இருக்கிற இடத்தை விட இன்னொரு மேலிடத்தில் வைப்பதுதான். அந்த மேல போற இடத்துக்கு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் 100% அவர் மட்டும் தான் சரியான நபர் அப்படி என்பதை அவருடைய இந்த தெளிவு இவருடைய பதில் மூலம் காமித்திருக்கு. ஓகே, அடுத்தது வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படி என்பது ஜாழ்ப்பாணத்தில் உருவானா. நமக்கு அரசியலை பத்தி தெரியாது, ஆனா மக்களை பத்தி தெரியும். ஸோ இலங்கையில எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து குடும்பத்துல ஒருத்தங்க மாறி, சரிங்களா? விஜய் அவர்களை எப்படி தமிழ்நாட்டுல மக்கள் கொண்டாடுறாங்களோ, கேரளால எப்படி கொண்டாடுறாங்களோ, அதே போலதான் விஜய் அவர்களுக்கு ஜாழ்ப்பாணத்துல வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. இலங்கையில சப்போர்ட் இருக்கு, அதை விட ஜாழ்ப்பாணத்துல சப்போர்ட் இருக்கு. ஏன்னா அவருடைய படத்துக்கு தான் தமிழ்நாட்டுல எப்படி கியூ ஒன்று கூடுமோ அதே மாதிரி முதல் நாள் வந்து அந்த கூட்டம் இருக்கு, முதல் 2 நாட்கள் கூட்டம் இருக்கு. சரி, அப்ப அந்த கூட்டம் வந்து அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்திச்சு தமிழ்நாட்டுல. ஸோ அப்ப அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா ஏதாவது ஒண்ணு மக்கள் விரும்புறாங்கன்னா கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். ஆல்ரெடி அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னுக்கே பார்த்தோம், சரிங்களா? ஸோ அதனால தமிழக வெற்றி கழகம் ஜாழ்ப்பாணத்துல அதே பெயரோட வந்துச்சுதுன்னா அது அரசியல்ல அப்படி பண்ணலாமா, அப்படி வருமா, வர முடியாதான்றது எனக்கு தெரியாது. நான் இப்பதான் அரசியல்ல என்ன சொல்லலாம், முதலாம் ஆண்டு கூட இல்லை, சரிங்களா? ஸோ அப்ப ஆனா மக்கள் மத்தியில ஒருவேளை இதெல்லாம் ஓகே நடத்தலாம், அப்படி வரலாம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது போல யாழ்ப்பாணத்துல வெற்றி பெறுமானா கண்டிப்பா மக்கள் வெற்றி பெற வைப்பார்கள், அதுல எந்த டவுட்டுமே வேணாம், சரிங்களா? இது வந்து இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பட் வாட் எவர், அனைத்து கேள்விகளுக்கும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அந்த குமுதம் இன்டர்வியூல அவருடைய சேனல்ல போட்ட 3 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல யாருக்கு என்னென்ன கேள்விகள் இருந்ததோ அத்தனையும் பக்காவா செஞ்சிட்டாரு. மக்கள் குரலாக, கோடி பேரோட குரலாக, தனியொருவரோட குரல்ல அவருடைய பதிவுகள் அமைந்திருக்கு. போய் பாருங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.